மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் வெண்மையிலும் அவன் திருவுள்ளம் மலர்களிலே மலநீரம் கண்டே திருமாலவன் வடிவம் அதி கண்டே மலர்களிலே பலமனம் கண்டே அதில் மாணவன் கருணை மனம் கண்டே மலர்களிலே பலநீரம் கண்டே பிள்ளை விளையாட்டு ஆயக்குள்ள பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கே எங்கும் அருள் கூட்டு ஆயக்குள்ள பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர்க்கே எங்கும் அருள் கூட்டு மலர்களிலே மழநீரம் கண்டு திருமானவன் வடிவம் அதி கண்டு பல மனம் கண்டு அதிமாதவன் கருணை மனம் கண்டு மலர்களில் பழனிடம் கண்டு நாராயணே நமோ நாராயணே ஓம் நமோ நாராயணே அபிஷேக பிரியா சிவா அழகான பிரியா விஷ்ணு சுந்தர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கனக பிரியா நாரதாயிர பட்டத்தை பட்டவன் நாய் என்றால் நாதம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் அடி தினமும் அடிஷ்ட நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்ததோ கோவில் வெள்ளை தந்தை சொல் மிக்கதொரு மந்திரவள்ளி என்ற வாக்கிய கிடங்கு சத்தியலோகம் சென்று ஈ முதல் இரும்பு புல் போன்று முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடையக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பணிபூண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பால் அரசரோடு நம்மை சரியாசன வைத்ததாயே போற்றுதற்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்று மச்சா குருமா வராகா வாமனா நரசிம்மா பரசுராமா ராமா பலராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது பாட்டன் 12ஆம் அடி பணிந்து கையிலேங்கு சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவலாகிய நீர்மணி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மன செல்லும்படி வாழ்த்தி வழங்குவோம் திருநீரிட்டார் யார் கெட்டார் சிவனை வளர்ந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு இணங்கு எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கழகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனின் சாமத்திற்கிணங்க என்னுடைய சிரமமாகப்பட்டது 1008 எல்லாத்தையும் நொறுக்கி அல்ல போற பாருங்கப்ப அதுலயும் முக்கியமா உங்க 4 பேரையும் 400 வருஷம் ஆமையா சமைக்க போறேன் ஒழுக்கமா இருந்துக்கிறேன் நல்லா பெப்பர் போட்டு நல்லா சமையல் பண்ணி கொண்டு வாங்க சாமி பெப்பர் போட்டு சமைக்கலாம் நீங்க தானே ஆமை கறி சமைச்சு தரேன் நீங்க ஆமை கொஞ்சம் அவிச்சு வேணும் தரேன் மாப்பிள்ள ஆமையா அவி சமைச்சு தரேன்னு சொல்லல ஆமையாக போகும்படி சபித்து விடுவேன் ஓ சபிச்சிருவேன் எங்க சமைச்சு தரேன்னு கேட்டு எந்த ஒரு மேடையிலுமே இந்த வசனத்தை நீ முழுசா சொல்ல வர்றதே இல்லை
மண்டை வெடிக்குதுனாவே அவ்வளவு ஆர்வப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்படி இல்ல சாமி, இவ்வளவு நேரம் எல்லாம் சில மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, நீங்க வர கொஞ்சம் ஆர்வமா இருந்தா அடிக்கிற அடியில எந்திரிச்சு நாரதர் முகரை பார்க்கணும்னா அப்படி ஒருவேளை மண்டை வெடிச்சு மேல போனா கூட நான் தனியா போற ஆளே கிடையாது. வேற அப்படின்னா மேல போட முடிவு பண்ணா முதல்ல உங்க 4 பேரையும் தூக்குறேன். சாமி என்னை மட்டும் விட்டுருங்க. ஏன் அப்படி? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. 60 கல்யாணமா? ஒரு கல்யாணம் தான். மகளை கட்டி கொடுத்துட்டு பேசாம வந்துருக்கு. அதுல முக்கியமா அண்ணன் வெங்கடேசன் நான் தூக்குறேன். அந்த அடிப்படையிலேயே யாரை வடிந்தாள் கழகத்திற்கான நிலவழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர செம்முக வைத்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரை விண்மணி யாவரை விகட சக்கர வைப்பத போற்று என்ற போற்றுதலுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை வணங்க வேண்டும். ஏன்? பரம்பொருள் சிவன் நினைத்தாராம் தன்னுடைய பிள்ளைதானே, என் பிள்ளையை கும்பிட்டுட்டு நான் எதுக்கு எந்த ஒரு காரியம் செய்யணும்? அப்ப என் பிள்ளை வேணா அவன் வேணா என்னைய கும்பிடணும், நான் அவனை கும்பிட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆணவ மிகுதி வந்தது சிவபெருமானுக்கு. திரிபுர அசுர இயக்க சென்றார். உலகத்தை தேராக்கினார், மேருமலையினை வில்லாக்கினார், மகாவிஷ்ணுவை அம்பாக்கினார். இத்தனையும் செய்த சிவபெருமான் யாரை வணங்கவில்லை? பிள்ளை யாரை வணங்கவில்லை? ஆக விநாயக பெருமானை வணங்காமல் சென்று ஒரே காரணத்தினால் தேவனுடைய அச்சாணி முறிந்து மண்ணிலே வந்து வீழ்ந்தாராம் சிவபெருமான். சிவனை மிஞ்சிய கடவுள் இந்த உலகத்தில் யாரையும் வகைப்படுத்தல. பரம்பொருள் பட்டத்துக்குரியவன் எம்பெருமான் ஈசன். ஆக எம்பெருமான் ஈசனுக்கே அந்த நிலைமையே விநாயகர் வணங்காமல் ஒரு காரியத்தை தொடங்கியதால் இன்று நம்முடைய கழகம் செவ்வனை நிறைவேறினால் அந்த விநாயக பெருமானை பணிந்து கழகத்தினை தொடரலாம். நாராயணா, அதற்கு முன்பாக எங்களுக்கெல்லாம் இந்த நல்லதொரு வாய்ப்பினை வாரி வழங்கிய இந்த விழாவினை நடத்தக்கூடிய 87 ஊர் கிராமத்து பெரியவர்களுக்கும் அனைத்து பங்காளிகளுக்கும் மாமமைத்தவர்களுக்கும் என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்தினை ஒருங்கிணைப்பாளர் எனது பெரும் மரியாதைக்குரிய அருமையினார் குளித்தலை சார்ந்து அருமையினார் வெங்கடேசன் அண்ணன் அவருடைய கலைக்கும் சார்பாக மனமார்ந்து சிரம் தாழ்ந்து நன்றி தலை இந்த மாபெரும் வேலையில் உரித்தாக்கி கொண்டு வணங்கலாம் எம்பெருமான் விநாயக பெருமானை. அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டவரி பக்தியோடு நான் தொழுதே கதி எனக்கு நீ என்று வேறு யாரு 5 கரங்களே அபயங்களே 5 கரங்களே அபயங்களே கதமுகத்திலே காருண்யமே கதமுகத்திலே காருண்யமே அருளே பாதம் சரணங்களே எல்லோ 5 கரங்களே அபயங்களே மலையானை முகத்தோடு அமைத்தாப்பருள் தேவருக்கு அவன் மூத்தருள் மலையானை முகத்தோடு அமைத்தாப்பருள் தேவருக்கு அவன் மூத்தருள் ஆனந்த பவனத்தில் அருகிறவள் ஆனந்த பவனத்தில் அருகிறவள் அசையிட துதிக்கையில் பரவினைப்பவள் அசையிட துதிக்கையில் பரவினைப்பவள் மாகடி தடகின்று விளையாட்டு செய்தார் மாகடி சுக்கரங்களே அபயங்களே 5 கரங்களே அபயங்களே ராஜாதி ராஜன் அவன் சிவன் வழியோ குலரங்கள் அவன் பிடியோ ராஜாதி ராஜன் சிவன் வழியோ உலகங்கள் அவன் பிடியோ ஆரம்பமே அறிவு கடலாயதா ஆரம்பமே அறிவு கடலாயதா அடுத்த முடிவின்ற
அருள்வாயப்பா அறிமுக குருதேவன் திருவுளம் கணித்தானே அறிமுக குருதேவன் திருவுளம் கணித்தானே அறியாத சிறியேன தினப்பாட வைத்த சிக்கரங்களே அபயங்களே சிக்கரங்களே விநாயகப்பெருமானை பணிந்து கனகத்தினை தொடர்ந்து விட்டாலும் அதை மேலும் யாரை பணி வேண்டும் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் இருந்த ஜோதி பிளமதொரு மேனியாகி கரடை கருவங்கள் ஆறும் கரங்கள் படியிடம் கொண்டு ஒரு திருமுருகன் வந்தார் உதித்தன உலகமைய என்று போற்றதுக்குரிய எமர்மான் முருக கடவுளை பணிந்து கனகத்தை தொடர வேண்டும். ஏன் பாரபட்சம் பார்க்காமல் தண்டனை வழங்கக்கூடிய சிறப்பு பெற்றவர் எம்பெருமான் முருகப்பெருமான். தவறு செய்தது தன்னுடைய வாகனமாக இருந்தாலும் கூட அதற்கு தண்டனை வழங்கினார். ஏன் ஒரு நேரத்தில் கையை மழுவி எம்பெருமான் முருகப்பெருமான் வீச்சிருக்கிற பொழுது அவரை பார்ப்பதற்காக வருகின்றார். இங்கு மட்டுமல்ல எங்கு சென்றாலும் நெருக்கி தோரம் குறிச்சி கொட்டாம்பட்டி தாண்டி வரைக்கும் கூட அப்பாவும் அவரை சார்ந்த நண்பர்களும் வருவார்கள். நாடகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஆர்வலர்கள், நாடக ரசிகர்கள். கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் ஐயர்மலை அருகில் உள்ள நடுப்பள்ளம் நாடக ரசிகர்கள் ஜெயமாதன் ரசிகர் மன்றம் குறிப்பிட்டதான் கூட ஆகச் சிறந்த ஒரு நாடக ரசிகர்கள். அன்பு உள்ளங்கள் சார்பாக நாடக ஏஜென்ட் அருமையினர் வெங்கடேஷ் அண்ணன் அவர்களுக்கு ரூபாய் 101 எனக்காக ரூபாய் 101 அன்பளிவனை கௌரவப்படுத்திய கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் ஐயர்மலை அருகில் உள்ள நடுப்பள்ளம் சார்ந்த அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் அருமையினார் வெங்கடேஸ்வரன் அருமையினருடைய கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் ஒரு முறை சிறந்த நன்றி. நன்றிகள். வணக்கம். தமிழ்நாட்டிலேயே பேரும் புகழும் பெற்று மறைந்த மன்னன் அருமை மாமா முத்தப்பா அவர்கள் மண்ணை விட்டு மறைந்தாலும் நாடக ரசிகர்கள், நாடக கலைஞர்களின் மனங்களை விட்டு மறையாத என் அன்பு மாமா முத்தப்பா அவருடைய ரசிகர் மன்றம் மோளப்பட்டி ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 50 அன்பளிவு வழங்கி அது அவருக்கான ஒரு பாடலும் கண்ணத்தந்த ஒளியிலே சரி அன்பு நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் மனதாறு தெரிவித்துக் கொண்டு திரு பி ஜெயமாதவன் அவர்கள் அண்ணன் ரசிகர்கள் மன்றம் ஆதி ஆலத்தூர் திரு ஏஎஸ் தன்ராஜ் அருமை மாமாவுடைய ரசிகர் நற்பணி மன்றம் ஆதி ஆலத்தூர் திரு மரியாதைக்குரிய நாடக ஆசிரியர் அன்பு மாமா டி பெருமாள்ராஜ் மாமா அவர்கள் இலக்கியச்சுடர் அருமை மாமா பெருமாள்ராஜ் மாமா அவர்கள் அந்த அத்தனை ரசிகர்களின் சார்பாகவும் அன்பு சார்ந்த அருமை சகோதரர்கள் சி மாணிக்கம் கிளார்க் அவர்கள், என் சுரேஷ் அருமையனார் அவர்கள், பி கருப்பண்ணன் அருமையனார் அவர்கள், எல் சீனிவாசன் அருமையனார் அவர்கள், எல் கலைச்செல்வன் அருமையனார் அவர்கள், பி கண்ணையன் அருமையனார் அவர்கள், காமனம்பட்டி சார்ந்த நாடக அமைப்பாளர் மனோகரன் அன்பு நண்பர்கள், அன்பு சகோதரர்கள் அனைவரும் இணைந்து ரூபாய் 51 அன்பளிப்பு வழங்கி கௌரவப்படுத்திய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே மீண்டும் ஒருமுறை என் சார்பாக கலைக்குழு சார்பாக சிறந்தாண்டு நன்றிகளது வணக்கத்தினை இந்த மாபெரும் மேடையிலே உரித்தாக்கி கொண்டு கலைப்பணியினை தொடரலாம். நன்றி, வணக்கம். அடிப்படையில் முருகப்பெருமானை தரிசிப்பதற்காக போறாங்க. திரும்பி வந்து பார்த்தா கருடனை காணோம், அன்னப்பறவை காணோம். என்னடா ஆச்சரியமா இருக்கே, ஒருவேளை பறவைக்கு ரெக்கம் முளைச்சு பறந்து போயிடுதோ அப்படின்னு எல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் பொழுது அப்பத்தான் ஒவ்வொன்றா கத்துது. எது மயிலாகப்பட்டது? அந்த கருடனையும் அன்னப்பறவையும். கோபம் கொண்டான முருகப்பெருமான், என்னுடைய அனுமதியின்றி இப்படியான செயலை நீ செய்ததாக நீ பாறையாக போவாய், குன்றாக போவாய் என்று சபித்தார். அப்படி குன்றாக அமர்ந்த மலையே இன்னைக்கு குன்றக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆலயம். ஏன் தவறு செய்தது தன்னுடைய வாகனமாகவே இருந்தாலும் கூட அதற்கும் சரியான தண்டனை வழங்கினார் எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படியாரு அந்த குன்றக்குடி அழகனை காலம் அறிவான், கருணை புரிவான். அந்த குன்றக்குடியார் 1000 கோடி மன்மதர்களுக்கான இணையான அழகு உறுதிய அந்த முருகப்பெருமானை குன்றக்குடி அழகனை பணிந்து கனகத்தினை தொடரலாம். நன்றி, வணக்கம். வெங்கடேசன் அண்ணன் அவர்களுக்கு அன்பு வழங்கிய அருமை என்னாருக்கு அண்ணன் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு குண்டக்குடி ஊரழகா கொண்டாடும் வேலழகா குத்துமலத்தோ புகழழகா எங்க குறவள்ளி மாப்பிள்ளை அழகா திருமுகமாப்பழகா திருப்புகழ் பழகா நல்ல கடற்கா புகழழகா
அழகா மலைவாழ் குமரன் பேரழகா குடிமூலழகா நாடு பேரழகா முத்துமல கோபுரழகா இந்த குறவழி ஓட்டிலை அழகா அதை அடங்கு வாழ்வு அழகா தூக்கு தாவடி அழகா அதை சுமக்கு பேர்கள் அழகா மலரா பிறவா அழகா மலையா குமரன் பேரழகா குடி ஊரழகா நாடு பேரழகா முத்துமல கோபுரன் அழகா இந்த குறவழி பிள்ளை அழகா மங்கக்குடி காக்க வந்த மண்ணக்குடி வளையலா விரப்படை கை பிடிப்பு விரப்புயில் மொழியலா குடி கோபம் வந்த காரக்குடி வழியலா ஓடிக்கோடி கரக்கு வந்த குண்டேறு படியலா படிக்கு படி அழகா அதை பாடி நடப்பதழகா காவடியானது அழகா அதை காண விளைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொன்வேன் சிந்தும் பொழியழகா குடிமூரழகா குன்றாடு ஊரழகா குத்துமட கோபுரன் அழகா இந்த குறவழி மாப்பிள்ளை அழகா இந்த குறவழி மாப்பிள்ளை அழகா பெருமானை முடிந்து கழகத்தினை தொடர்ந்தாலும் கூட நன்றி நீ மட்டுமே மன இறங்கி சரி தொலைற நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் அன்பு மாமா மொத்தவர் நினைவாக பாடலை பாட கேட்டிருந்தார்கள் காலதாமதம் காரியத்திற்கு கேடு அவையினாலே ஏதேனும் சத்தம் கேட்கிறான் என்பதை முதலில் கவனித்து விட்டு அதன் பிறகு நாராயணா என்ன சொல் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க இப்ப 4 பாட்டுக்கு அப்புறம் தான் கேட்பாங்க 2 பாட்டுல கேட்கறாங்க அப்படி காலத்துக்கு சொன்ன நினைச்சிருக்கேன் இல்லையா ஆக அந்த அடிப்படையிலே ஆனந்தம் சொல் என்ற காரணமான கூட இது பெருமணியால் வர்ணிக்க வேண்டாம் 1000 நாமங்கள் படைத்து ஆதிசேடனாலும் கூட வர்ணிப்பது என்பது இயலாத காரியம் இருக்கு ஒருமுறை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்கலாம் கண்ணு துறந்தா ஒளியில்ல எடுத்தானடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே யுத்தமன்னா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே கண்ணை துறந்தா ஒளியில்லை அதை எடுத்தானடவல்லே உன்னை நினைச்சு வாழ்ந்து வந்தேன் மனசிலே அண்ணா கரைஞ்சு மறைஞ்சு போச்சு ஆசையே என்ன தொடர்ந்தா ஒளியில்லை காலை எடுத்தாட உன்னனை
வச்சு வாழ்ந்து வந்து மனசிலே மண்ணா கரைஞ்சு மறைச்சு ஆசையே ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறோம் ஊருக்கெல்லாம் கேட்கவா இந்த பாட்டை பாடுறோம் மட்டும் மட்டும் கேட்டா போதும் முத்தப்பா ஆசி மட்டும் இருந்த போதும் சத்தம் கேட்கின்றதா கவனிப்பு நாராயணா 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 வரலன்னு எனக்கும் தெரியுது ஏன் வரலன்றதான் இங்க பிரச்சனை நான் கேட்ட உடனே பெண்கள் அற்புதமா சோ போட்டாங்களா இல்லையா அதெல்லாம் கண்டிப்பா போட்டாங்க அவங்கள பத்தி ஏதாவது பஞ்சாயத்து இருக்கா இல்லையே அவங்க வேலையை அவங்க பாத்துட்டாங்க ஆமா அப்ப எதுக்கு நான் மறுபடியும் கேட்டேன் தெரியுமா மாப்பிள்ள உங்களுக்கு எதுக்குன்னு தெரியல இந்த கதையுடைய சாராம்சத்தின்படி நான் அடுத்து சந்திக்க போறது வள்ளியே இல்ல ஆமா முருகனை இல்ல ஆமா தோழியே இல்ல ஆமா நான் அடுத்து யாரை சந்திக்க போறேன் பப்புனு ஏன் அந்த பப்புனுக்காரன் வாயை திறந்தா வாயிலுக்கு முட்டு உதிர்ந்து கொட்டிடுமா தெரியலையே இல்ல இல்ல ஏன் வாயை திறந்துட்டா நல்லா கேளு மாமா எதுக்கு ஒரு தடவை போடு வெக்கவார கேக்குறேன் நீ பப்புனுக்காரன் தானே நீ என்ன ராஜபாட்டா ஐயா ஒரு நாடகத்துல ராஜபாட் போட்டுட்டாரியா அதைய சகல வெங்கடேஸ்வரன் இருக்காப்ல நாரத வெங்கடேஸ்வரன் அவரு குழந்தை பிறந்தக்கா தாடி வச்சிருந்தாப்ல அதனால தாடியோட என்னத போடுறது முருகனா வேஷம் போடுறது தயங்கி நின்றாப்ல ஒரு பேச்சுக்கு தான் கேட்டார் மாமா நீங்க வேணா கலகாசனத்துக்கு போறீங்களான்னு கவலையே படலே கத்துனாரு கொட்டையை கழுத்துல அடிச்சாரு பட்டையை நெத்தியில சம்பவம் மாதிரி கிளம்பிட்டாருங்க நான் யூடியூப்ல இருக்கேன் பாருங்களேன் அப்ப எனக்கு அது அந்த திறமை மீது எனக்கு மாற்று கருத்து இல்ல ஒரு பப்புன்னு சொன்ன உடனே பட்டு ராஜபாட்டு போட்டு போறது சாதாரண விஷயமா அந்த அறிவை அந்த ஞானத்தை நான் மனசார பாராட்டுறேன் இந்த நாடகத்துல இவர ராஜபாட்டு போட்டிருக்கா இல்லையே என்னத்துக்கு போட்டிருக்கு பப்புனுக்கு அந்த வேலையை நீ பார்க்க வேண்டியதானே உன் மனசுல என்ன இந்த ராஜபாட்டு ஆயிட்டு நினைப்பா உனக்கு அந்த கற்பனை என்ன ஓடிட்டு இருக்கும் போல இருக்கு இவர் ஆள் மனசுல போது இவர் மிகப்பெரிய ராஜபாட்டியா நம்ப வச்சிருக்காங்க அது உண்மை இல்லைன்னு இவருக்கு தெரியப்படுத்தணும் இந்த நாடகத்துல சாதாரண பப்புடு இப்ப நான் நாரதர் எனக்குன்னு இந்த கதையில ஒரு வேலை இருக்கு என்ன வேலை எம்பெருமான் முருக பெருமான் முருகா வள்ளியைத்தான் முருகா நான் பாத்திருக்கேன் நீங்க வேலை நான் போய் திருமணம் பண்ணுங்க என்று சொன்னாத்தே முருகனே வருவார் இந்த நாடகத்துல எனக்கான வேலை இது சரி நண்பர் கலைமணி அவர்களே உங்களுக்கு ரொம்ப நேரம் பேசுவேன் போல பண்டு திங்களை முடிவு பண்ணிட்டீங்களா தோட வாகனத்தை நிப்பாட்டு கீதத்தை போடுறேன் அப்படி இல்ல நீங்க வந்து இங்க என்ன வேலை உங்களுக்கு இன்னைக்கு பாட்டுக்கு வாசிக்கணும் இந்த குரலுக்கு இந்த சுதிதான் சுதி அமைச்சு கொடுத்து பின்பாட வாங்கி பாருங்க நண்பர் கண்ணன் வந்து நடை அமைத்துறாப்புல என் மாப்பிள்ள ரூபகன் அதை பின்னணி செய்ய கோர்க்கிறாப்புல தாய்க்கு நகர தாளம் தம்பி இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கா இருக்குல்ல கண்டிப்பா நான் வெக்க வர கேட்கிறேன் இந்த நாடகத்துல இந்த ஆளுக்கு என்ன வேலை எதுக்கு ஏன் பப்புனு இருந்தா வள்ளி திருமண நாடகத்தை போடலைன்னா இவர் இல்லாம கதை நடக்காதா வள்ளி இல்லாம கதை நடக்காது முருகன் இல்லாம கதை நடக்காது நாரதம் இல்லாம கதை நடக்காது இவன் இருந்தாலும் எதுக்கு கேட்கிறேன் எங்களுக்கு போட்டோம் யாருக்கு நட்டாப்ப எங்களுக்கு தெரியல சாமி நீங்களே சொல்லுங்க இல்ல பொதுவா சொல்றேன் சின்ன விஷயம் எதுக்கு நாடகத்தை பப்புனு போடுறது ஒரு நாடகத்தை பப்புனு எதுக்கு மக்களை சிரிக்க வைக்கணும்ல நியாயமான பேச்சு பப்புனா சிரிக்க வைக்கணும் சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கிறார் ஆமா நோட்டீஸ் வாசிக்கிறார் ஆமா ஆனா இதெல்லாம் வள்ளி திருநாடகத்தை மட்டும்தான் நடக்குமா எல்லா நாடகத்திலயும் பகமாயி முத்தாளமே பாண்டிச்சாமே பவளக்கூடி எல்லா நாடகத்திலயும் நடக்கும் நான் கேட்டது இந்த நாடகத்துல இந்த பப்புனு எதுக்குன்னு கேக்குறேன் எதுக்கு எங்களுக்கு தெரியல நீங்களே சொல்லிருக்கீங்களா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்களே சொல்லுங்க சாமி எதுக்கு இந்த நாடகத்துக்கு பப்புன்னா எதுக்கு நாரதற்கு சந்தனம் தைப்பதற்காக 1 நாரதற்கு வீணையை கட்டி விடுவதற்காக 2 நாரதற்கு வேர்த்தால் முகத்தை துடைப்பதற்காக 3 இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு என்ன வேலை நாங்க எல்லாம் வெளியே திரும்ப போனோம்னா குட்டிகளை விட சொல்றீங்களா சாமி என்ன சாமி போய் ஒரு பப்புன போயிட்டு ஏன் பண்ண மாட்டாரா ஏன் அதெல்லாம் நான் சின்ன பிள்ளை போல பண்ணிருக்கப்புல இப்ப பண்ண மாட்டாப்ல இருந்தாலும் ஏன்னா இந்த ஆளு பப்புடு நான் நாரதர் ஒழுக்கமா இப்ப நான் பாட்டு பாட போறேன் இந்த பாட்டு முடியிருப்ப நீ வாயை திறக்கல இந்த கட்டையை வச்சு அந்த வாயை கிழிப்பேன் ஏற்கனவே வாய் கிழிஞ்ச மாதிரி இருக்கு ஆமா இன்னும் 8 இன்ச்சு சேர்த்து கிழிக்கிற மாதிரி உனக்கு சூழ்நிலை ஆகக்கூடாதுன்னா மரியாதையா ஆளுநர் சொல் போட்டு மாமா போட்டு மாமா அண்ணா பப்புக்காரண்ணே அதையினாலே கொல்லங்குடி தண்டராஜனே வர்றாப்லையா என்ன வர்றாரு அழகரா வர்றாராப்ல எப்ப வருவாருன்னு கேட்கிறேன் வரவே வேணான்றேன் சோழ மட்டும் போட சொல்லுங்க கதையை நடத்திக்கிறோம் சரி அவருக்கா மனம் இறங்குறதுக்காக ஒரு பாட்டு அந்த பாடல் முடிவதற்காக சரி அந்த அடிப்படையிலே மேலும் யாருக்கு இணையாக ஆளுநர் சொல் என்று காணப்படக்கூடிய பெண்மணி ஆலை ஆளுநர் மட்டும் யாருக்கு இணையாக இந்த பெண்மணியை வர்ணிக்க வேண்டுமென்றால் மதுரையவே கட்டி அரசாலும் அன்னை அங்கே இருக்க இணையாக சித்திரை பிரிவிழாவில் அந்த நாயகிக்கு இணையாக இந்த பெண்மணியாலை ஒருமுறை வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வர்ணிக்கலாம்
நன்றி. அதிலே முக்கியமா மாப்பிள்ள ரூபகன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. சுச்சி ரெடிமேட்ஸ் அன்னார் உரிமையாளர் சார்பாக நாரதர் அவர்களுக்கு ரூபாய்